தேவரா எரியிற நெருப்ப கேட்டு பாரு கொதிக்கிற கோபம் கொண்டு இருக்கு. பாட்டு கேட்டுட்டுலாம் நம்ம தாராளமா ஓட்டலாம். பட் என்னன்னே தெரியலைங்க, பாட்டு கேட்டு ஓட்டணும்னு அந்த இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. ரைடை கான்சென்ட்ரேட் பண்ணணும், அப்படியே இதுலயே நம்ம ஐக்கியம் ஆயிடுறோமா. இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு, இந்த ஒரு நல்ல ஒரு க்ரூசிங் ஸ்பீடு, இந்த ரோடு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பாட்டு கேட்கணுங்கிற மைண்ட் செட் வர மாட்டேங்குது பெருசா. பட் எங்கேயாவது லைட்டா போரிங்கா இருந்தா மட்டும் ஏதாவது ஒரு சாங் கேட்கலாங்க, ஏதாவது லவ் ஃபீலிங் சாங். ஒன்று லவ் ஃபெயிலியர் சாங் கேட்கணும், இல்லைன்னா ரொம்ப மோட்டிவேஷனான சாங்காக கேட்கணும். டிடிஎஃப் நம்ம ப்ரீவியஸ் விளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம ஒரு 1500 பக்கம் ஏமாந்துருப்போம். அது யாருனாலே வந்து இப்போ என்ன நம்ம ரூம் பாய் அண்ணானால தாங்க. ஸோ வந்து பரவாயில்லைங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எதனால பிடிச்சி போச்சு தெரியுமா? அவர் வார்த்தைக்கு அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ணா ஐயா அண்ணா அப்படின்னா இப்படின்னா அப்படிம்பாங்க. அந்த அண்ணாங்கிற விதமே ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு தெரியல, தெலுங்குலயும் அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்களா இல்ல வேற ஏதாவது சொல்லி கூப்பிடுவாங்களான்னு தெரியல. பட் அவரு நமக்காக அண்ணான்னு கூப்பிட்டாரா இல்ல அவர் லாங்குவேஜே அண்ணா தானே அப்படின்னு தெரியல. பட் செம்மையா கூப்பிட்டாருங்க. அண்ணா 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 விடுனா அண்ணா அப்படின்னாரு. அப்படியே ஒரு அந்த பாசத்தோட ஒரு அண்ணா அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டாட்டா காட்டுறாங்கங்க. போயிடுச்சுங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல ஹைவே கிடைச்சிருக்கு. ஹெல்மெட் அப்படியே தள்ளுதுங்க, அப்படியே ரொம்ப தள்ளுது. எப்பா உன்ன சொல்லலப்பா, நான் நம்ம டிடிஎஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ப்பா. புரியல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேக்குறதா? என் டிடிஎஃப் எப்பவுமே நல்லா இருப்பாங்கடா. நான் என் டிடிஎஃப் எப்பவுமே சூப்பரா வச்சுப்பேன். எங்கடா சவுண்டே காணும்? போயிடு, நான் ஓவர்டேக் பண்ணி போயிடு. என் கண் பார்வையிலேயே தான் மௌனி இருக்கணும். நம்ம ஹைதராபாத்துக்கு இன்னும் 80 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு. அண்ட் நம்ம நாக்பூருக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 581 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. அப்பா எவ்வளோ பெரிய மலை! இது எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க, இப்படி ஒரு மலை இந்த சைடு இருக்குன்னு சொல்லி. எப்படின்னா ஒரு லிஃப்ட் போச்சு, நம்ம பாட்டு லிஃப்ட் எடுத்து அப்படியே மேலே ஏறிட்டு வரவே அப்படி ஒரு அழகான ஒரு மலை. வாவ், அப்படியே கல்லுக்கெல்லாம் பார்க்கவே பயங்கரமா இருக்குங்க. ஹைதராபாத்ல இருந்து 250 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் நம்ம ரூம் எடுத்திருந்தோம். இப்போ வரைக்கும் ரைட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 126 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு வந்திருக்கோம். 113 வச்சுக்கோங்க. 87 88 கிலோமீட்டர்ஸ் பார்த்தோம். இவர் 18 வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா 210 கிலோமீட்டர்ஸ் 220 கிலோமீட்டர்ஸ் கரெக்ட் தாங்க. எல்லாமே தோராயமா அப்படின்னு வச்சுக்கோங்க. டிடிஎஃப் அதுதான் கரெக்டா இருக்கும். என் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, லடாக் போயிடலாமானே ஓடிட்டு இருக்குங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், சரி லடாக்கு போயிட்டு வந்துடலாமே தான் ஓடுது. ஏன்னா லடாக் ரொம்ப ஃபேவரட்டா மாறிடுச்சுங்க. லடாக்ல வந்து பனி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான பிளேஸ் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரீசன் நமக்கு பிடிக்கிறதுக்கு. இன்னும் நிறைய ரீசன் நமக்கே தெரியாம இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி நிறைய டிராவலர்ஸை பார்க்கலாம், நம்மள மாதிரி மைண்ட் செட் இருக்கிற பைக்கர்ஸை பார்க்கலாம். ஸோ வந்து நிறைய இருக்குங்க. அப்படியே வண்டி ஓட்ட தம்ப காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். ஸோ வந்து மேபி சில ரைடர்ஸ் மட்டும் காமிக்காம இருப்பாங்க, பட் மேக்சிமம் ஆஃப் ரைடர்ஸ் தம்பப் காட்டுவாங்க. ஸோ வந்து அதெல்லாம் ஒரு தனி ஃபீலுங்க. ஆனால் லடாக்கு எல்லா ரைடும் போயிட்டு வந்துட்டோம்னா வண்டி வந்து நிறைய அடி வாங்கிடும். கொஞ்சம் வேலை இருக்கும், ரொம்ப வேலை இல்லை, லைட்டான வேலை இருக்குங்க, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வைசரை க்ளோஸ் பண்ணி தாங்க ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தோம்.
ஸோ வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வைசரை ஓப்பன் பண்ணலாமேன்னு வைசரை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே அனல் அடிக்குதுங்க. காற்று வந்து அப்படியே கொதிக்க அடிக்குது. அண்ட் வந்து வெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிக்குது. பட் எனக்கு இத்தனை தெரியலைங்க. பட் வேர்க்குது உள்ள, அது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா மத்தியான டைமில் ரைட் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஸோ வந்து அதனால தான் வேர்க்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு அனல் அடிக்கும்னு நினச்சி கூட பார்க்கலைங்க. ஆனால் எனக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. வைசர் மேபி இந்த வைசர் போட்டதுனால பெருசாக சூடு உள்ளே இறங்கலையோ அப்படின்னு தோணுது. நான் வந்து ப்ளூ கலர் வைசர் தாங்க ஒன்று போட்டிருக்கேன். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதனால கூட மேபி கொஞ்சம் கூலிங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். செம்மையாக போயிட்டுருக்குங்க ரைடு. வேற மாதிரி நேபாள பூந்து விளையாட போகிறோங்க நம்ம. இழுத்து ஓட்டாத வாசா, இழுத்து ஓட்டாத. ரோட்டில் எப்போ வேணால் உள்ளே பூந்துருவாங்கங்க. அதனால நான் பார்த்து தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். எவ்வளோ ஹை ஸ்பீடில் போனாலும் சேஃபாக தான் இருப்பேன். டிடிஎஃப் வந்து கவலைப்படாதீங்க. அடே என்னப்பா இது மூடி இருக்கு மச்சான். இந்த இதுல பைக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டூ வீலர் நோ. ஏய் நினைச்சேன்டா. ஆமா பைக்ல இங்க அலோட் இல்ல. ஒன்லி ஹெவி வெஹிக்கிள்ஸா பையா? நோ டூ வீலர்ஸா? ओहो नागपुर भैया. ओके ओके थैंक्स. ओ तमिलाना நீங்க? சூப்பர்ண்ணா. நான் இப்போ வந்து நாக்பூர்ண்ணா. ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா. அது வேற எதுவும் இல்லைங்க. ஸோ வந்து நம்ம கூகுள் மேப்பில் கார்னு போட்டோம்னா எந்த ஒரு ஷார்ட்கட்லையும் கூப்பிட்டு போயிடாது. அது பாட்டுக்கு நேராக நம்மளை கூப்பிட்டு போகும். டிடிஎஃப் இருங்கப்பா, கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அடிக்கிற வெயிலுக்கு அப்போ தான் ஜம்முன்னு இருக்கும்.